வணக்கம். இதில் சுக்கிலம். இந்த சுக்கிலம்னா விந்து. நம்ம உடம்புல என்னென்னவெல்லாம் பண்ணும். பொதுவாக ஞானிகள், சித்தர்கள், ஆன்மீகவாதிகள் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விந்தாகப்பட்டது அப்படியே முதுகு தண்டு வழியாக மேலே நெத்தி பொட்டில் கலக்கும், உச்சந்தலைக்கு வந்துடும். அதன் மூலிமா அமிர்தம் சுரக்கும், பெரிய முக்தி அடையலான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு அறிவியல் பூர்வமாக இப்போ அறிவியல் படி எல்லாத்துக்குமே முதுகு தண்டு எப்படி இருக்கும், அது வராது, மேலே வராது, யூரின் போகிற மாதிரி அது ஒரு வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது இல்லை. இது இப்போ நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையான நிலை புரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கில மூலாதாரத்தில் நம்ம உடல் உறவு செய்யாமையே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல அது தேங்கி கட்டியாயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நான் இரவு உடல் உறவு செஞ்சுட்டு மதியம் போல் நீங்கள் மறுபடியும் உடல் உறவு செஞ்சீங்கன்னா தண்ணி மாதிரி தான் வரும். மறுபடியும் மறுநாள் நீங்கள் மறுபடியும் அதுவே பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் அந்த திக்னஸ் குறைவாயிடும். அதுக்கு என்ன காரணம்னா, சுக்கிலம் தேங்கி நிற்க 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 அதனோட தன்மையே கெட்டியாயிடும். ஒரு ரொம்ப கெட்டியாயிடும். அது ஆண்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இருந்து மூலாதாரத்துல இருந்து அதோட கனெக்ட் இருக்கிறது. அது என்ன ஆகும்னா, உடம்பு சூட்டில் அது நீர் ஆவியாகும், காத்தா மாறும். அது நீர்த்தன்மையிலேருந்து காத்தா மாறும். அது எவ்வளோன்னா மெல்லிய அளவு தான் மாறும். மெல்லிய அளவு தான் மனுஷங்களுக்கு இப்போ மாறும். சாதாரணமாக ஒரு இளைஞர்களுக்கெல்லாம், கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் ஓரளவு அது ஆகும். காத்தாகி அதான் வாயுவாகி உடம்பு முழுவதும் மேல் நோக்கி பரவும். அப்போ பார்த்தீங்கன்னா இளம் வயசு பசங்களாம் கொஞ்சம் தேஜஸாக இருப்பாங்க, அப்படியே பளபளப்பாக இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, அந்த சுக்கிலம் காற்றா மாதிரி உடல் முழுவதும் நரம்புகள் மூலிமா பரவுது. வாயு தன்மை பரவுறதுனால என்ன ஆகுதுன்னா தேஜஸாகி பளபளப்பாக இருக்காங்க. சரி, இதே நிலையில் சித்தர்கள் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப கடுமையாக பிராணாயாமம்லாம் செஞ்சு அதுக்குண்டான பயிற்சிகள்லாம் செய்யும்போது அந்த சுக்கிலம் தேங்கி நின்று அது காற்றா மாதிரி முதுகுத்தண்டு வழியாக நேராக போகும். அதாவது மூலாதாரத்தில் இந்த இடகலை, பிங்கலை, சுழுமுனை, இந்த 3 நாடிகளும் அங்கே போய் இணையுது. ஒரு சுழுமுனை ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போகுது. மூலாதாரத்து அதாவது முதுகெலும்பு மூலிமா நேராக அங்கே தான் போகுது. இடகலை, பிங்கலையோட நாடிக நரம்புகள் கட்டவர்களுக்கு, கால் கட்டவர்களுக்கு போனாலும் அதனோட குறிப்பிட்ட அதனோட கனெக்டிவிட்டி அங்கேயும் போய் ஜாயின் ஆகுது. இப்போ என்னன்னா, அந்த இடத்துல விந்தோட காற்று, சுக்கிலத்தோட காற்று உருவாகி முதுகுத்தண்டு வழியாக நேரடியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி சாதாரணமாகவே வரும். காற்று மேல் நோக்கி தான் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பலூன் கட்டி விட்டால் என்ன ஆகுது, மேல் நோக்கி போகும். அதுபோல் என்ன ஆகும்னா, சுக்கிலத்தோட காற்று என்ன ஆகும்னா முதுகுத்தண்டு வழியாக மேல் நோக்கி சுழுமுலை நாடி வழியாக இங்கே நெத்தி பொட்டிக்கும் உச்சந்தலைக்கும் வரும். அது இங்கே வரும்போது என்னென்னா காற்று மாதிரி தான் வரும். காற்று தான் வருமே தவிர நேராக சுக்கிலம் வராதிங்க, காற்று தான் வரும். அப்போ என்ன ஆகும்னா, நெத்தி போட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, இடகலை, பிங்கலை இப்படி சுவாசம் நம்ம 1 மணி நேரத்துக்கும் வலது மூக்குலேயும் 1 மணி நேரத்துக்கு இடது மூக்குலேயும் 40 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு ஓரை வடிவில் மாறி மாறி அது செயல்படும். அந்த அந்த கடுமையான தவம் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சுக்கில காற்றை இங்கே கொண்டு வராங்க. வருது தானாக அந்த பயிற்சி மேற்கொள்ளும்போது. அப்போ சுழுமுனை நாடி செயல்படும். அப்போ நேரடியாக இது செயல்படும் போது என்ன ஆகும்னா, அந்த சக்தி ஓட்டம் அதிகரிக்கும்.
அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உடம்பே கடுமையான உஷ்ணம் அந்த அந்த இடத்துல சுக்கிலத்தை வந்து மேலும் மறுபடியும் அதிகமாக இங்கே வர முதுகுத்தண்டுக்கு நேரடியாக வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதிகமாக சுக்கிலத்தோட தன்மை வந்து அதிகமாக வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள்லாம் அவ்வளவு ஜொலிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளவு ஜொலிப்பு தன்மை ஏற்படும். அப்படியே ஜொலிப்பான் மனுஷன். ஆமாம். அதுக்கப்புறம் தான் அந்த சக்கரங்கள்லாம் வேலை செஞ்சு அவன் பெரிய முக்தி நிலைக்கு போகணும். இந்த சுக்கிலாம் இதை ஒன்று பண்ணுது ஆன்மீகவாதிக்கு. அது இல்லாமல் இன்னும் சுக்கிலத்தினோட வேலைகள் வந்து நினச்சி பார்க்க முடியாத வேலைகள் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு இதயம் வந்து பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், சுக்கிலம் வந்து அதிகமாக செலவு பண்ணுற ஒருத்தனுக்கு தான் எல்லா பிரச்சனையுமே வரும். சுக்கிலத்தை வந்து நீ செலவு பண்ணாமல் கரெக்டாக அது நீங்கள் ஒரு அதாவது மாதம் ஒரு முறை அந்த மாதிரி உடல் உறவு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுகளுக்கெல்லாம் சுக்கிலம் எப்பயுமே ஓரளவு தேஜஸாக இருக்கும், பிரகாசமாக இருப்பான் மனுஷன். அவனுக்கு வந்து நரம்புகளில் எந்த ஒரு அடைப்பும் அது ஏற்படுத்தாத அளவுக்கு பார்த்துக்கும். அது இல்லாமல் எந்த ஒரு நோயும் அந்த உடம்பை வந்து தாக்காது. சுக்கிலத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கிறதே, கடுமையான ஒரு இது அந்த சுக்கிலத்துக்கு உண்டான பவர். இந்த உடம்புல வாதம் பித்தம் இதவே சமன் பண்ணிடுது. அது இல்லாமல் வந்து மேலும் சக்தி அது அதிகரிக்கும், பிரபஞ்ச சக்தி அதிகரிக்கும். நம்ம கீழே உட்காந்துருக்கோம்னா இன்னும் காற்றை உள்ள நிறுத்தி இந்த பிரபஞ்ச சக்தியிலேருந்து கொஞ்சம் மேல் எழும்ப முடியும், தண்ணியில் நடக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்து வேலைகளுக்கும் அற்புத சக்திகளுக்கும் இந்த சுக்கிலம் தான் அடிப்படை. சுக்கிலம் வாய்வாச்சுன்னா உனக்கு ஒரு உடல் வியாதி வருதுன்னு வைங்களேன், தீராத வியாதி வருது, எங்கெங்கேயோ போய் பார்த்தோம் உடம்புக்கு நல்லா ஆகலை அப்படின்னா சுக்கிலத்தை நிறுத்தி வை, பிராணாயாமம் பண்ணு. எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் ஓடி போயிடும். கேன்சராக இருந்தால் கூட போயிடும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நோய் உள்ளே இருக்காது, தலை தெறிக்க ஓடிடும். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சுக்கிலத்தை, இதுதான் சுக்கிலத்தோட தன்மை. அது இல்லாமல் வந்து இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பெண்களுக்கும் அதே போல் இருக்குது. அது பேர் வேணால் மாற்றி வச்சுக்கலாமே தவிர இது ஆண்களுக்கு சுக்கிலம், பெண்களுக்கு நம்ம பச்சை தமிழில் வேறு மாதிரி சொல்லுவாங்க, அது வேணாம். சுரோனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகள். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவங்களுக்கு சுரக்கும். அதே போல் நமக்கு என்ன ஒரு சக்தி மேலோங்குதோ அதே இதுதான் அவங்களுக்கும். பெரும் எந்த வித மாற்றமும் இல்லை. நாய்களுக்கும் அதுதான். இப்போ நாய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு வந்து அது சீசனில் தான் வந்து உடல் உறவு பண்ணும், குழந்தை பெற்றுக்கும். அதனால தான் வந்து நாய்களுக்கெல்லாம் பெரிய சாதாரண ரோட்டில் கிடக்கிறத திங்குது, எங்கெங்கேயோ மேயுது. பார்த்தீங்களா, நோய் வருதா? சாமானியமாக வராது. அது ஏதாவது ஒரு பிரச்சனைனா தான், ரொம்ப ஏதாவது தேவையில்லாத ஏதாவது பாய்சனான உணவை சாப்பிட்டா தான் அப்படி மாட்டிக்கும். மற்றபடி வந்து அதிகமாக நமக்கு இருக்கிற மாதிரி அதிபயங்கரமான மெடிக்கல்கள், ஹாஸ்பிட்டல்கள்லாம் அதுகளுக்கு கிடையாது. அப்போ சுக்கிலத்தை நம்ம ஓரளவு சரியான முறையில் மாதம் ஒரு முறை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சாதாரணமாக மனிதர்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். தொந்தரவுகள் எதுவுமே உடல் ரீதியாக இருக்காத அளவுக்கு மனம் பக்குவம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சுக்கிலத்தோட தன்மை ஏகப்பட்ட வேலை இருக்குது, சொல்லில் அடங்காது. நன்றி.